மக்கள் வந்து இதை பார்த்து எதிர்பார்ப்பு இல்லை, கரும்புக்கு எதிர்பார்ப்பே இல்லை. கரும்புகளை வந்து இலவசமாக கொடுக்கறதுனால ஒன்று இருந்தாலும் இன்றைக்கி எங்களுக்கு இது வந்து பெரிய நஷ்டத்தை கொடுக்குது. போன வருஷம் நல்லா பிரம்மாண்டமாக இருந்துங்க. போன வருஷம் கரும்போட விலை வந்து 900 ரூபா நாங்கள் விற்றோம். 1000 ரூபா அந்த கரும்போட ரகம். இன்றைக்கி இந்த கரும்போட ரகம் வெறும் 200 300 விற்கிறது எங்களுக்கு நஷ்டம்தான். இது ஆமாம், ஒரு கட்டுக்கு நாங்கள் 200 லாஸ். இதில் எங்களுக்கு விற்பனை கூலி இருக்குது, இதில் ஆள் கூலி இருக்குது, அங்கேருந்து போக்குவரத்து செலவுகள் இருக்குது, இங்கேருந்து நாங்கள் வண்டி ரிட்டர்ன் அனுப்பணும், அதில் செலவுகள் இருக்குது. இதனால் நாங்கள் நஷ்டம் அடைகிறோம். இதுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எதனா உதவி செஞ்சாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இல்லை இங்குள்ள சிஎம்டி நிர்வாகம் எங்களுக்கு உதவி செஞ்சாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இதுதான் என்ன காரணம் அப்படின்னு சொல்ல முடியும்னா, கரும்பு விற்பனை இல்லை அப்படி சொல்ல முடியாது. இந்த மழை காரணம் ஒன்று, இந்த புயலில் நிறையா கரும்புகள் நஷ்டமாயிடுச்சு. இதான் விஷயம். ஆமாம், தொடர் விடுமுறை ஒன்று. ரெண்டாவது, மக்கள் வந்து இதை பார்த்து எதிர்பார்ப்பு இல்லை, கரும்புக்கு எதிர்பார்ப்பே இல்லை. அது என்னன்னா, கரும்புகளை வந்து இலவசமாக கொடுக்கறதுனால ஒன்று முதல் விஷயம். அதனால் நிறையா இடத்துல வந்து கரும்புகள் வந்து இன்றைக்கி துல்லியமாக போயிட்டுருக்கு. இருந்தாலும் இன்றைக்கி எங்களுக்கு இது வந்து பெரிய நஷ்டத்தை கொடுக்குது. இதுக்கு அரசாங்கம் எங்களுக்கு ஒரு உதவி மாதிரி ஒரு நஷ்டத்தை கொடுக்கலாம், ஒரு மானியம் இதெல்லாம். ஏதோ இந்த எங்களை மாதிரி விவசாயிகள் வந்து அடுத்த வருஷம்லாம் நாங்கள் பயிர் செய்யறதுக்கு நாங்கள் பயப்படுறோம். இந்த கரும்பை நாங்கள் அடுத்த வருஷம் பயிர் செய்யறதுக்கு எங்களுக்கு பயமாக இருக்குது.